மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். போலீசார் மீது வாகனத்தை ஏற்றி தாக்குதல் நடத்திய சாரதிய காட்டு பிரதேசத்துல ராணுவத்தினர் கைது செய்த சம்பவம், பல கொலைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு சந்தேக நபரை இந்தியாவில் வைத்து கைது செய்து நாட்டுக்கு அழைத்து வந்த செய்தி என்ற பல்வேறு விடயங்களை தான் இன்றைய பதிவு தாங்கி வருது. போலீசார் மீது வாகனத்தை ஏற்றி தாக்குதல் நடத்திய சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வவுனியா கழுக்குண்ணாமடு பிரதேசத்துல அபாயகரமாக ஒரு லொரி வண்டி பயணிக்குது. இதை பார்த்த போக்குவரத்து போலீசார் தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சி எடுத்தாங்க. அந்த சாரதி வாகனத்தை நிறுத்தாம மிக வேகமாக வாகனத்தோட்ட ஆரம்பிச்சாரு. போலீசாரும் துரத்தி பிடிக்கலாம், மடக்கி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பின்தொடர்ந்த இந்த சந்தர்ப்பத்துல, இந்த லொரிக்கு பக்கத்துல அருகாமையில செல்ற சந்தர்ப்பத்துல தான் சாரதி என்னடா நீங்க என்ன மடக்கி பிடிக்கிற, நான் விற்கிறேன் ஆப்பு அப்படின்ற மாதிரி வாகனத்தை திருப்பி அவர்கள் மீது மோதியதுல இரண்டு போலீசார்களும் தூக்கி வீசப்பட்டு பாதையோரமாக விழுகின்ற சந்தர்ப்பத்துல குறித்த பைக் வண்டி அந்த லொரிக்கு உள்ள சிக்கும்னதுனால பல மீட்டர் அப்படியே இழுபட்டு செல்லுகின்ற சந்தர்ப்பத்துல இதுக்கு மேல வாகனத்தை ஓட்ட முடியாது அப்படின்றதுனால வாகனமாவது அது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிடிச்சாங்கன்னா சங்கு ஊதிருவாங்க அப்படின்ற அமைப்புல உடனடியா காட்டு பக்கமாக ஓடி இருக்கிறாரு. எவ்வளவு தூரம் தான் ஓட முடியும் இல்லையா? திசை தெரியாது, எங்க போறன்னு தெரியாது. அப்படியே பயணிக்கிற நேரத்துல அங்க போய் முட்டிருக்கிறாரு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிரில் இருக்கிற காட்டு பகுதிக்குள்ள இருக்கிற ஒரு இராணுவ கேம்புக்குள்ள. என்னடா பதற்றத்தோட தனி ஆளா ஒத்த ஆளா ஓடி வந்திருக்கிறார் இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி இராணுவத்தினர் கைது செய்து போலீசாருக்கு ஒப்படைச்சாங்க. விசாரணை எல்லாம் தெரிய வந்திருக்கிறது அதே போலீஸ் ஸ்டேஷன்ல கடமை புரிகின்ற போலீசாரை தாக்கி தள்ளி விட்டு ஆசாமி தப்பி போயிருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. இப்போது கைது செய்யப்பட்டு வாகனமும் கைப்பற்றப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு விளக்குமுறையில் குறித்த நபர் வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி பதிவாகி இருந்தது. குறித்த இரண்டு போலீசாரும் பயங்கரமான படுகாயங்களுக்கு ஆளானதுனால இப்போது வவுனியா வைத்தியசாலையில அதிதீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுது. நல்லவேளை பைக் வாகனத்துக்குள்ள சிக்கியது, இரண்டு பேரும் சேர்ந்து சிக்கி இருந்தா உயிர் கூட மிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தான் இப்போதைக்கு சொல்லப்படுகிறதும் அதை கொண்டு ஒரு ஆறுதலான செய்தியாகவும் பார்க்கப்படுது. என்னதான் இருந்தாலும் நிறுத்தி இருந்தா பேசி தீர்த்திருக்க முடியும், இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில சின்ன ஒரு வழக்கு விழுந்திருக்கும். இப்ப என்ன, தப்பிக்க முயற்சி செய்தாரு, வேகமா வாகனம் தோட்டினாரு, போலீசாரை கொலை செய்வதற்கான முயற்சியை எடுத்தாரு, அதுக்கான தாக்குதலை மேற்கொண்டாரு. பல்வேறு கேசுகள் தள்ள விழுந்திருக்கும். உலகம் சூடு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அடுப்பு கல்லுக்குள்ள உட்கார்ந்தானாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆசானுடைய செய்தி நடந்து முடிஞ்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் சட்ட ரீதியாக அணுக வேண்டிய விடயங்களை சட்ட ரீதியாக அணுகுவதுதான் ஆரோக்கியமான விஷயம். இப்படியான இடங்கள்ல இப்படியான விஷயங்களை செய்து கொண்டு இதை விட பெரிய ஒரு ஆபத்துல விழுகிறது என்பது ஆரோக்கியமற்ற ஒரு விஷயம். என்ன பிரச்சனை தெரியா, ரொம்ப கோபக்காரரோ தெரியல, இல்ல முதலாளியோட பிரச்சனையோ, இல்ல வீட்டு பிரச்சனையோ, அல்லது கடன் பிரச்சனையோ தெரியல, அல்லது போதையில் இருந்தாரோ என்னவோ தெரியல. என்னதான் இருந்தாலும் புரிதலோடும் புரிந்துணர்வோடும் நடக்கின்ற பக்குவங்கள் சாரதிகளுக்கு இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல பேரோட உயிரோடு சம்பந்தப்பட்ட பயணம் அது. நிதானமாக பயணிக்க வேண்டிய சாரதிகள் இப்படி பொறுப்பில்லாமல் நடப்பது என்பது அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு விஷயம். சரி, அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வதேச பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பல்வேறு குற்றச்செயல்களோட, பல்வேறு கொலைகளோட, கொள்ளைகளோட, இந்த பல்வேறு குற்றச்சாட்டுகளோட சம்பந்தப்பட்ட நபரை இந்தியா விமான நிலையத்தில் வச்சு கைது செய்து இப்போது இலங்கை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர் நேற்றைய தினம் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு இப்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுது. இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெசல்வத்த தனுஷ என்று சொல்லப்படுறவர் தான். இவர் இவர் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும் பட்டியல், அது பெரும் சாதனை பட்டியல் மாதிரி பெரிய ஒரு பட்டியல் தான் இவர குற்றச்சாட்டுகள் இருக்கிறத பார்க்க முடியுது. 4 படுகொலையோட சம்பந்தப்பட்டவர், 5 படுகொலைகளுக்கான முயற்சிகள் எடுத்ததாகவும் சொல்லப்படுவதோட, அதே போல கைக்குண்டுகளை தன்வசம் வைத்திருந்தார் அப்படின்னு குற்றச்சாட்டும் இவருக்கு எதிராக இருக்குது. போதைப் பொருட்களை கடத்துறது, வியாபாரம் செய்யறது, தன்னகத்தை வைத்துக் கொண்டது என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவர் மீது இருக்கிறது. அது மட்டுமல்ல, உள்நாட்டுல 3 பிடியானைகள் பிறப்பிக்கப்படுகிறது. அதுக்கும் திறந்த பிடியான கோர்ட் கேஸ் அந்த பக்கம் தலைமைச்சும் படுக்கிறது இல்லை போல அவரு. காரணம் என்னடா, இவர் இருந்தது துபாயில யார் கூட இவர் பயணிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமான திட்டமிட்ட குற்றங்களை செய்கின்ற, பல்வேறு கொலைகளுக்கு பின்புலமாக இருந்த, போதை வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த, துபாயில மறைந்திருந்து உள்நாட்டுல பல்வேறு குற்றங்களை செய்து வருகின்ற மோதிர நிபுண மற்றும் மோதிர பிரியங்கர என்று சொல்லப்படுகின்ற 2 பேருடைய சகாவாக தான் இவர் பயணிச்சுக்கிறாரு. இவங்களுக்காகத்தான் பல்வேறு கொலைகளை கொள்ளைகளை செய்து வந்ததாக இப்போது விசாரணைகளை தெரிய வந்திருக்குது.
இந்த நபரை தான் ரெட் நோட்டீஸ் அடிக்கப்பட்டு இப்போது இந்தியால கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இப்ப இந்தியால எப்படி இவர் கைது செய்யப்பட்டது? எதுக்காக இந்தியா போனாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, துபாயில இருந்து ஒரு சத்திர சிகிச்சைக்காக வந்து இந்தியா வந்திருக்கிறாரு. இந்தியால வந்து ஒரு அதிசொகுசு ஹோட்டல்ல தங்கி இருந்து, ஒரு தனியார் மருத்துவமனையில தான் இந்த சத்திர சிகிச்சைக்கான ஏற்பாடுகள செய்திருந்தாரு. சத்திர சிகிச்சை எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு வந்து விமான நிலையத்துக்கு விரைஞ்சிருக்கிறாரு. துபாய்க்கு பறந்துடலாம் அப்படின்னு சொல்லி. இவர் வந்து இறுதி நேரத்துல விமான நிலையத்துக்கு போயிருக்கிறாரு. ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முதல் தான் அங்க அவரு போயிருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்துல எப்படி இவர் இவ்வளவு லேட் ஆகி வந்தாரு? என்ன ஏது? இவர் எங்கிருந்து வந்தாரு? சத்திர சிகிச்சை ஏன் இந்தியாவுக்கு வந்தாரு? இந்த ஏன் துபாய்க்கு போறாரு? அப்படின்னு பல்வேறு சந்தேகங்கள் அங்க இருக்கின்ற விமான நிலைய அதிகாரிக்கு வந்ததுனால, ஆசாமிய கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததுல தான் ரெட் நோட்டீஸ் லிஸ்ட்ல இவர பேர் இருக்கு. வாங்கடா சாமி, உட்காருங்கடா அப்படின்னு சொல்லி இலங்கைக்கு தொடர்பு கொண்டு இப்படி ஒரு ஆசாமியை பிடிச்சு வச்சிருக்கிறோம். வந்து அள்ளிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு இணங்க தான் இலங்கையிலிருந்து போலீசார் இந்தியா போய் அங்கிருந்து அவரை அழைச்சி வந்து விமான நிலையத்திலே இருந்து அப்படியே சிஐடியினர் இவரை கைப்பற்றி அங்கிருந்து அவர் நேரடியாக கெசல்வத்த போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு மேலதிக விசாரணைக்காக வந்து சிசிடி பிரிவினருக்கு ஒப்படைச்சு நல்லா கேட்டு உள்ள விஷயங்கள் எல்லாம் கறந்து எடுங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்டாங்க. இப்போது மேலதிக விசாரணைகளை வந்து கொழும்பு மத்திய குற்றவியல் தடுப்பு பிரிவினர் சிசிடி என்று சொல்லப்படுகின்ற பிரிவினர் தான் மேற்கொள்றாங்க. தனுஷ்கேக்கு வந்து வயசு 36. முதலாவது கொலை எப்போது செய்திருக்கிறார்னு கேட்டீங்கன்னா 2015ஆம் ஆண்டுல கிட்டத்தட்ட 25 வயசுல இவருடைய கொலை பட்டியல் ஆரம்பிக்குது. அதுல இருந்த பல்வேறு குற்றச்செயல்கள்ல குறித்த பாதாள உலக குழுக்களோட இணைந்து இந்த கைகாரியங்களை செய்து வந்து ஏதோ இங்கிருந்து அப்படியே வெளிநாடு சென்றுதான் வாழ்ந்திருக்கிறாரு. இப்படியானவங்களோட மனப்பாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக துக்கங்கள் வாழ்வோ சாவோ எதுக்குமே நாட்டுக்கு வாரதில்லை. அப்படி ஒரு தேவை வந்தா கூட இந்தியா போன்ற நாடுகளுக்கு வந்து அப்படியே திரும்பி போகிறது. இப்ப என்ன வர முடியாதா? வார மாதிரி சம்பவத்தை பண்ணிட்டாங்க, கொண்டு வந்தாச்சு. வாழ்வு சாவு அனைத்தையுமே இப்ப சிறையில தான் கழிக்க வேண்டியிருக்குது. பொறுத்து பார்க்கலாம் இது குறித்த விசாரணைகள் என்னாக போகுது, ஏதாக போகுது. எனவே வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக இருந்திருக்கும் என்பதுதான் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருந்து கொண்டு பல்வேறு குற்றச்செயல்கள்ல பல்வேறு கொலைகள், போதை வர்த்தகம் அப்படின்னு சொல்லி மிக பாரிய அளவுல செய்து வருகின்ற ஒரு பாதாள உலக குழுவை சேர்ந்தவர் தான் வந்து சுவா சமந்த. சுவா சம்பந்தவனுடைய மிக முக்கியமான ஷூட்டர்கள்ல ஒருத்தர் தான் வந்து இப்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இவர் வந்து முன்னைய நாள் ராணுவ வீரராக இருந்தவர். இப்போது ஓய்வுக்கு பிறகுதான் வந்து சுவா சம்பந்தையோடு இணைந்து பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்திருக்கிறாரு. சுவா சம்பந்த யாரை காட்டுறாரோ அவங்கள போட்டு தள்ளிட்டு பணத்தை வாங்கிட்டு பேத்துட்டே இருப்பாராம். இப்படியான ஒரு ஷூட்டரை தான் இப்போது போலீசார் கைது செய்திருக்கிறாங்க. இவருடைய கொலைப்பட்டியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் 6ஆம் திகதி அளவுல தெய்வல பிரதேசத்துல ஒரு மைதானத்துக்கு பக்கத்துல நடந்து வந்த 2 நபர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதுல ஒருவர் பலியானதோட மற்றவர் பலத்த காயங்களுக்கு உள்ளானாரு. இந்த சூட்டு சம்பவத்தை நடத்தியது 3 பேர் என்று சொல்லப்படுது. அந்த ஒரு சூட்டு சம்பவத்தின் மிக பிரதானமான ஒரு சூட்டராகத்தான் இவர் இருந்ததாக இப்போது விசாரணையில தெரிய வந்திருக்குது. அதே போல வந்து இலங்கையில மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறிய 16 வயது சிறுமி மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டும் இவரால் நடத்தப்பட்டது அப்படின்றது இப்போது தெரிய வந்திருக்குது. இது குறித்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமும் நடந்து முடிஞ்சது. இந்த 36 வயது மதிக்கத்தக்க இந்த ஷூட்டர் இவருடைய அங்க அடையாளங்களை வச்சு வந்து இவரை வரைஞ்சி ஒரு போட்டோவாக வந்து சோசியல் மீடியாக்கள்ல பகிர்ந்திருந்தாங்க. பொதுமக்களுடைய உதவியை கேட்டு ஏதோ ஒரு வகையில வந்து துரிஷ்டவசமாக ஒரு அப்பாவி இதே அமைப்புல இருந்த ஒருத்தர் வந்து போலீசார் பிடிச்சு அவன் வீட்டுல வச்சு அடின்னு அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து ஒத்துக்கணும், நீதானே இதை செஞ்ச, ஆயுதம் எங்க, எப்படி கொண்டாய், யாருக்காக கொண்டாய், அந்த ஆயுதம் எங்க மறைச்சு வச்ச அப்படின்னு கேள்விகள் எல்லாம் கேட்டு முடிய புடுங்கி தாடியை இழுத்து பயங்கரமாக தாக்குதல் நடத்தி ஒத்துக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான சித்திரவதைக்கு ஆளாக்கினாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷூட்டர் இவராகத்தான் இருப்பார் அப்படின்ற சந்தேகத்துல அதே அமைப்புல தான் இவரை தோற்றமும் இருந்தது என்பதனால இந்த கைது நடந்து இவரை சித்திரவதை பண்ணினாங்க. பிறகு என்ன முடியாது, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி குறித்த நபர் சொன்னதுக்கு இணங்க அவர் விடுதலையாகி வீட்டுக்கு வந்தார். இப்போது மனித உரிமை ஆணைக்குழுக்கெல்லாம் சென்று இதுக்கு எதிரான நடவடிக்கைகளை சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அவர் எடுத்திருக்கிறாரு. பல்வேறு புகார்களையும் அவர் அளிச்சிருக்கிறார். அந்த பல்வேறு விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக ஆனதையும் பார்க்க முடிந்தது. என்னதான் இருந்தாலும் இப்போதுதான் உண்மையான ஷூட்டரை வந்து போலீசார் கைது செய்திருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு அப்பாவி சின்ன பின்னமான சம்பவம் இதுக்கு பின்னால நடந்து முடிஞ்சிருக்குது. வந்து போலீசார் நின்று நிதானமாக குற்றவாளி மன்னிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்ற மனோநிலையில் தான் அதை பார்க்கணும். இது போன்ற விடயங்கள்ல போலீசார் கூடிய கவனம் செலுத்தி உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதனூடாகத்தான் உண்மையான குற்றவாளி குற்றத்தை விடுவதற்கும் அதற்கான தண்டனை கிடைப்பதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கான வழியாக இருக்கும் என்று கூறி
லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, குற்றங்களற்ற, ஆயுதமற்ற, கொலைகளற்ற, கொள்ளைகளற்ற ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.